எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில் விஆர் மாலுக்கு போயிருக்கும்போது அப்படியே ஹோம் சென்டருக்கும் போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் சென்டருக்கு போனோம். அங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததே கேசரோல் செட்ஸ் தான். என்னடா இது, ஒவ்வொரு கேசரோலும் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ரேட்டை பார்த்தா அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொரு கேசரோல் செட்ஸுக்கும் என்னன்னா ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க, அதாவது ஒவ்வொரு தீமில் வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக இது பிரிண்டட் கேசரோல் செட்ஸ் மாதிரி இருக்குது. எல்லாமே கோல்டு பிளேட்டட், கோல்டு ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க பிளேட் ஜஸ்ட் ஒரு சர்விங் பிளேட்டு தான். அந்த சர்விங் பிளேட்டோட காஸ்ட் என்னென்னா 599 போட்டிருக்காங்க. நான் கூட 6 பிளேட்ஸோட ரேட்டு தான் 599 நினச்சா ஒரே ஒரு பிளேட்டோட வேலை தான் 599 போட்டிருக்காங்க. சரி, நம்ம அடுத்த டின்னர் செட்டை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அது அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. ஜஸ்ட் ஒரே ஒரு பீகாக் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கெப்பாசிட்டியுமே 380 மில்லியன் தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த டின்னர் செட்டுக்குமே ஒரு தீம் வச்சுருந்தாங்க. அந்த தீமுக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னா மிடாஸ்பின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி, அப்படியே பக்கத்தில் அடுத்த டின்னர் செட்டை பார்க்கலான்னு பார்த்தா அதில் 20% ஆஃபர்னு போட்டிருக்காங்க. சரி, 20% ஆஃபர், அதனால இதோட ரேட் எல்லாமே நல்லாவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டின்னர் செட்டை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த டின்னர் செட்டுக்கும் ஒரு தீம் இருந்தது. அந்த தீமுக்கு பேர் கேட்டிஸ் கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே, அந்த கப்பெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கப்பாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். கப்பில் பெருசாலாம் ஒன்றும் டிசைன்லாம் இல்லை. சரி, இந்த கப்புக்கு தான் டிசைனும் இல்லை, ப்ளஸ் 20% ஆஃபர் வேற போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரேட் என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஒரு கப்போட பீஸ் மட்டுமே 699 போட்டிருக்காங்க. இது 20% ஆஃபரோட தான் 699 போட்டிருக்காங்க. அப்படி என்னடா அந்த கப்பில் ஸ்பெஷல் அப்படின்னு கப்போட பாட்டம் சைட் பார்த்தா இதோட எட்ஜ் 24 கேரட் கோல்டுன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் இதில் எந்த ஒரு யூஸ் இல்லை, ஜஸ்ட் காஃபி குடிச்சு நம்ம கையால் க்ளீன் பண்ணலாம். டிஷ் வாஷர் சேஃப் கிடையாது, அப்புறம் மைக்ரோவேவ் சேஃப் கிடையாது, எந்த இதுவும் இல்லை. ஜஸ்ட் ஃபார் சர்விங் மட்டும்தான் இந்த கப். அதே மாதிரி அதுக்கு சர்விங் பவுல்ஸ் இருந்தது, பிளேட்ஸ் இருந்தது. எல்லாத்தோட ரேட்டுமே 700க்கு கம்மியாக எதுவுமே இல்லை. அப்படியே ஒவ்வொரு செட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு உடையிற சவுண்டு கேட்டுச்சு. ஐயோ, நம்ம தான் உடச்சிட்டோமா என்னன்னு பார்த்தா வேற யாரோ கிளாஸ் பவுலை உடச்சிட்டாங்க. அப்படியே அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க கிட்ட சப்போஸ் இதை உடச்சிட்டாங்களே அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க உடச்சதுக்கு அந்த கஸ்டமர் தான் பே பண்ணணும், நாங்கள் எடுத்து வைக்கும்போது உடஞ்சிருச்சுன்னா நாங்கள் தான் பே பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஐயோ போதும் இந்த கடையில் பார்த்ததெல்லாம்னு சொல்லிட்டு கடையை விட்டு கிளம்பிட்டோம். ஹோம் சென்டர் போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணாலும் ரொம்ப ஜாக்கிரதையாகவே பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.